மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை மிக முக்கியமாக சந்திரன் வளர்பிறையாக போகக்கூடிய ஒரு காலகட்டம். சந்திராசிரமெல்லாம் வருது, ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்க போகிறதில்ல. அதுக்கு அடுத்த கட்ட சூழ்நிலையாக புதனுடைய நகர்வு சௌரியமான ஒரு அமைப்பில் வருது. சூரியனுடன் இணைந்து இந்த கேது விட்டுலாம் விலகிடுச்சு. ஸோ சுக்கிரனும் சனியின் பார்வை விட்டு விலகின ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால் என்ன ஆகுனாக்கா மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சௌரியமாக எடுத்துக்கலாம். என்ன நல்லது நடக்க போகுது, வர ஒரு நல்லது நடக்கணும் தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நெருங்கி வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வேறு பாதைக்கு வேறு திசையை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நபர்களுக்கு, மிதுனத்திலேயே சில நபர்களுக்கு கொஞ்சம் மறைமுகமாக கொஞ்சம் நன்மை, பணத்துலேருந்து மற்ற விஷயமா எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மறைமுகமாக கொஞ்சம் நன்மை நடக்க வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகள் கொஞ்சம் பலிக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் கொஞ்சம் பலிக்கும். பெரிய இடத்துடன் சில தொடர்புகள், பெரிய இடத்தோடைய சம்மந்தப்படக்கூடிய சூழ்நிலைகள், பெரிய ஆட்களுடைய கொஞ்சம் பார்வையில் நீங்கள் படுறது, அதாவது கொஞ்சம் வலுவாக உங்களை விட அடுத்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடியவங்க மேலே. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆளாக பார்க்கும்போது கொஞ்சம் வலுவாக தெரிவாங்க. அப்படிங்கிற கணக்கில் பார்க்கும்போது 10-15 பேர் இருக்கலாம். யாருக்கிட்ட போகிறது, எல்லாமே வலுவாக இருக்கிறவங்க தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக செவ்வாயுடைய நகர்வு ராசிக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான். ஸோ ரொம்பவும் ஜாதக அமைப்பு பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த செவ்வாய் ஜென்ம ராசியிலேருந்து நிறையா தடைகள், கடைசி நேரத்தில் 90% எல்லா வேலையும் கரெக்டாக இருக்கும், 10%ல் நிறைய விஷயங்கள் நடக்காமல் தள்ளி போயிட்டுருக்கும். ஒரு இதுக்கு 10 பேர் கையெழுத்து போடணுன்னா 9 பேர் போட்டுருவாங்க, ஒரு ஆள் போட மாட்டாங்க. இந்த ஒரு ஆள் எப்போ போடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது தான் தலைவலி இல்லையா? அந்த மாதிரியான தலைவலிகளை கொடுக்கறது தான் இந்த செவ்வாய். ஏன்னா செவ்வாய் மிதுனத்துக்கு கொஞ்சம் விஷத்தை கக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அந்த அமைப்பு ராசியை விட்டு விலகிற வரைக்கும் ஜாதக அமைப்பு சரியில்லாதவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பட்டு மூடாமல் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். கண்ணுக்கு நிறையவே தெரியும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும் மிதுனத்திற்கு. ஸோ நிறைய விஷயங்கள் கிரகங்கள் ரீதியாக நீங்கள் பலனை புரிஞ்சுக்கிறது நல்லது. தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு பவர் இருக்குது, சக்தி இருக்குது, மைண்ட் இருக்குது, படிச்சிருக்கோம், நாலேஜ் இருக்குது, பணம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பிளானட் ரீதியாக எடுபடாது.